ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி P4 Lite 5G மொபைல் இன்னைக்கு அபிஷியலா பிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 4G நெட்வொர்க்கோட ஒரு போன் வந்திருந்தது. இது வந்து ஒரு 5G நெட்வொர்க்கோட கொண்டு வந்திருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 கலர் அவைலபிளா இருக்கு. இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 12,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. மிடில் வேரியன்ட் 13,000க்கும் ஹையர் வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ என்னோட ரெக்கமெண்ட் இந்த ஹையர் வேரியன்ட் 6GB RAM எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைக்கும். சோ இந்த பிரைசிங்க்கு இவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, பேக் சைட் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் MediaTek Dimensity 6300 SoC கொண்டு வந்திருக்காங்க. 144 ஸ்ட்ரெயிட் அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், IP ரேட்டிங், 7000 mAh பேட்டரி, அதுவும் ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு 7000 mAh பேட்டரியோட இவங்க தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு 7000 mAh பேட்டரியோட. இருந்தாலும் இந்த போன் இந்த ரியல்மி P4 Lite 5G மொபைல் நெட்வொர்க்ல என்னென்ன இஷ்யூஸ் இல்லாம இருக்கா, எல்லா சிம் கார்டும் ஒர்க் ஆகுதா, அது தவிர்த்து வேற என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பேசுவோம், பார்ப்போம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி P4 Lite 5G பாக்ஸ். எப்பயும் போல எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி P4 Lite 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு எல்லோ கலர் இன்செட், அதுல இந்த யூசர் கேரட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 15 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ரியல்மி P4 Lite இந்த மொபைல் 5G நெட்வொர்க்கோட அவைலபிளா இருக்கு. புது வேரியண்டா இன்னைக்கு பிளிப்கார்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தளவு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்டே உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் 12,000க்கும், மிடில் வேரியன்ட் 4GB RAM 120GB வேரியன்ட் 13,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 கலர்ஸோட 3 வேரியன்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் பேக் சைட்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப் மாதிரி ஸ்ட்ரைட்டரா கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல பிளாஷ், அது கீழே அந்த மேட்ரிக்ஸ் கேமரான்னு எழுதியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் கேமரா இருக்கா இல்லையா நம்ம கேமரா செக்மெண்ட்ல டீட்டெயிலா பேசுவோம். பட் ஆனா பேக் சைடு ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட், பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங். பட் ஆனா இந்த மொசாக்கி ப்ளூவுக்கும் இந்த மொசாக்கி கிரீன் கலரும் வேற லெவல்ல இருக்கு டிசைன். ஒரு மார்பாலிக் ஸ்டைல் மாதிரி இர்ரெகுலரா ஒரு பேட்டர்ன் ஸ்டைல்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லைட் கலர்ல டிஃப்ரெண்டான அந்த கிரீன் கலர் வேரியன்ட்லயும் அண்ட் ப்ளூ கலர்லயுமே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாம ஒரு வித்தியாசமா நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைனோட வந்தது ஒரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி பிரைஸ் கட்காக வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் 212 கிராமும், திக்னஸ் 8.4 mm அமைஞ்சிருக்கு. ஸோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு டிசைன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த போன் ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட், வாட்டர் டாப் நாச் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக இது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் IP64 ரேட்டிங் இருக்கும். அண்ட் இங்க மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த ரியல்மி P4 Lite 5G டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.8 இன்ச்ல IPS LCD பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட், 9:9 ஒரு பிரைட்டரான பேனல், வாட்டர் டாப் நாச்சோடையும் HD+ டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக. இந்த டிஸ்பிளே நல்லாவே பிஹேவ் பண்ணுது. 144 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் நல்லாவே இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து எந்த ஒரு வீடியோ பார்க்கறாட்டும் இந்த கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர்லுமே நல்லா விசிபிளா இருக்கு. அண்ட் எந்த ஒரு வீடியோ பார்க்கறாட்டும் இந்த டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல நல்லாவே பிஹேவ் பண்றது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 212 கிராமும், திக்னஸ் 8.4 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் 2 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போறாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் அதுக்கு மேல ரியல்மி 7.0 லேட்டஸ்டான ஸ்கின்னும் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. IP64 ரேட்டிங் இருக்கு. மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR 4x RAM. பட் ஆனா இங்க UFS பாத்தீங்கன்னா eMMC 5.1 தான் கொடுத்திருக்காங்க. பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 ஆடியோ ஜாக் அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, சைன் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு பேசிக்கான 15 வாட் சார்ஜர் தான் இருக்கு. ஒரு 45 இங்க ஆஃபர் பண்ணல பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காகவும் இங்கே இப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இருந்தாலும் இந்த போன் இந்த செக்மெண்ட்ல 7000 வந்து மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஆனா சார்ஜிங் ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப டிலே ஆகுது. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே எடுக்குது. ஆனா 1 ஹவருக்கு மேல சார்ஜ் பண்ணும் பட்சத்தில் நீங்க ஒரு மாடரேட் யூஸர் 2 நாளைக்கு வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும், அண்ட் ஹெவி யூஸருக்குமே 1 நாள் வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 13 MP தான். செகண்டரி லென்ஸ் எல்லாம் கிடையாது.
அண்ட் தேர்ட் சென்சார் சும்மா ஒரு டம்மி பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே வெறும் ஒரு 5 MP கேமரா. ஒரு 50 MPயே நம்ம கழுவி கழுவி ஊத்துவோம். ஒரு பிரைஸ் கட்டுக்காக இவ்வளவு தூரம் டம்ப் பண்ணி கொடுக்கறது எந்த விதத்திலுமே ஒரு ஆர்கானிக்கான சேல்ஸ் இருக்காது, ஒரு கேமரா டிபெண்ட் பண்ணி எடுக்கும்போது. 13 MB ரொம்ப மோசமா தான் இருக்கு. டே லைட்லுமே ஒரு சில ஷார்ட்ஸ் ரொம்ப மொக்கையா தான் வருது. நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் இண்டோர்லயுமே சொல்லவே வேண்டாம், நிறைய நாய்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த செல்ஃபி கேமரா வச்சு பெரிய அளவுக்குலாம் நீங்க போட்டோஸ் எடுத்துக்கிற முடியாது. பட் ஆனா ஒரு சின்ன சின்ன வீடியோ கால் பண்றது, இந்த வாட்ஸ்அப் சேட்டிங் பண்றதுக்கு ஓரளவுக்கு கன்வென்ட்டா இருக்கும். அதுவும் ஒரு சில லைட்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு டீசென்டான இமேஜஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகுதே தவிர மீதி கேமரா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. ஹையஸ்டா இங்க 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா பொறுத்தளவு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ரியல்மி P4 Lite 5G கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இங்க MediaTek Dimensity 6300 SoC-யோட கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 6 nanometer. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இந்த 2026ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு MediaTek 6300 மட்டும்தான் வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல நிறைய விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்க சூழ்நிலை, இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் இப்படிதான் வரப்போகுது. ஸோ பிலோ ஒரு 20K நீங்க எந்த போன் எடுத்தாலும், எந்த ஒரு பிராண்ட்ல எடுத்தாலும், அது நம்பர் 1 பிராண்டா இருக்கட்டும் இல்ல கடைசி உள்ள பிராண்டா இருக்கட்டும், இந்த எஸ்ஓசியோட அமைய போகுது. அப்ப இந்த எஸ்ஓசி அப்ப மொக்கையான எஸ்ஓசின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இந்த எஸ்ஓசி வச்சு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து லாஸ்ட் பிளேஸ் வரைக்கும் எல்லா பிராண்டும் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த எஸ்ஓசி எப்படி அந்த போன்ல பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க, அங்கதான் விஷயமே இருக்கு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த போனோட ஹிட் அண்ட் ஃபிளாப் அமைய போகுது. இன்னைக்கு சாம்சங் எடுத்தாலும் இந்த ப்ராசர் தான் வருது. இன்னைக்கு பிபிகே ஃபேமிலியில ஓப்போ, விவோ எது எடுத்தாலும் இந்த ப்ராசரோட தான் வரப்போகுது. 2026 முடிகிற வரைக்கும், அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இதே மாதிரி தான் வரப்போகுது. அண்ட் டிஸ்பிளேலுமே பிரைஸ் கட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாதுக்காகவே வாட்டர் டாப் நாச்சோட தான் வரும். ஸோ ஒரு பிலோ 20K நீங்க எந்த மொபைல் எடுத்தாலும் இது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட தான் இருக்க போகுது. 2026ஓட தலையெழுத்து. இருந்தாலும் இந்த எஸ்ஓசி நல்லா பிஹேவ் பண்ணுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ரியல்மி UI அண்ட் ரியல்மியோட ஆப்டிமைசேஷனே சொல்லிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட் அமைஞ்சிருக்கு எஸ்ஓசி செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி P4 Lite 5G மொபைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 கலர்ஸ் அண்ட் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் 12,000 rupees அண்ட் மிடில் வேரியன்ட் 13,000 அண்ட் ஹையர் வேரியன்ட் 15,000. ஸோ என்னோட ரெக்கமெண்ட் இந்த 6GB எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த 4GB இல்லைன்னா இந்த 64GB எடுத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு செகண்டரி ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணலாமே தவிர பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த போன் செட் ஆகாது. இந்த 2 வேரியன்ட். அப்ப 6GB எடுத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர், காலையில எழுந்திரிச்சு சின்ன சின்ன வாட்ஸ்அப் சேட்டிங், மினிமல் கேம்ஸ் பிளே பண்றதுக்கு, நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு 5G நெட்வொர்க் இருக்கனால ஆல் டைப் ஆஃப் சிம்ஸ் யூஸ் பண்ண முடியுது. இந்தியன் ரீஜன்ல என்னென்ன இருக்கு, VI இருக்கு, ஜியோ இருக்கு, BSNL இருக்கு அண்ட் ஏர்டெல் இருக்கு. ஸோ எல்லாமே நல்ல கன்வென்ட் ஆகும். 5G நெட்வொர்க்கும் எடுக்கிற அளவுக்கு இங்க நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுலையுமே ஃபால்ட் ஆகல இந்த போனை பொறுத்தளவு. ஸோ நம்பி நீங்க எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி P4 Lite 5G மொபைல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.